கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் அவருடைய வார்த்தைக்காய் அவர் சமூகத்திலே காத்திருந்து செபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் செபிக்க விரும்புகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமா இந்த மத்தியில இடைப்படுவாராக. இந்த ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இந்த அதிகாரத்துல எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, அற்பமாய் பார்க்கப்பட்டு கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற உங்களுக்கு அவரே நித்திய வெளிச்சமா இருப்பார். இனி கொடுமை உங்களுடைய எல்லையில கேட்கப்படாது. இனி கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். அவரே உங்களுக்கு மகிமையாய் இருப்பார். அவரே உங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்வார் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இன்னைக்கு ஏசப்பா இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடும் கூட பேசி இடைப்படுகிறார். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்னன்னா, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை. அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி, உங்களுடைய வாழ்க்கையில சில ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு, நான் முன்பதாக போகிறதுக்கு, சிலர் நீங்க என்ன வழியில போகணும், கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு தெரியாம இருக்கலாம். நீங்க போயிட்டு இருக்கிற பாதையோட முடிவு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். எதை நோக்கி போகணும்னு தெரியாம இருக்கலாம். இல்ல நான் போயிட்டு இருக்கிறது கரெக்ட் தானான்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா, அவர் என்னோடு இருந்தா எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், நான் என்ன பண்ணணும் இந்த காரியத்துல, நான் என்ன பண்ணணும் இந்த காரியத்துல, எப்படி நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து இசப்பா சமூகத்துல நீங்க கேட்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா, ஆவியானவர் எங்களுக்கு இடைப்பட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, இனி உங்கள் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உங்கள் சந்திரன் மறைவதில்லை. அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆமென். அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் வேலைக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இப்ப நான் எடுக்க வேண்டிய டிசிஷன் என்ன? ஏசப்பா, என்னுடைய அடுத்த அப்கமிங் என்ன? நான் என்ன பண்ணணும்? நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? இப்படி நிறைய கேட்டு கேள்விகள் இல்லாம இருக்கிறீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். அவரே உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, அவர் உங்களுக்கு வழிகாட்டுகிற வெளிச்சமா இருக்கிறார்னு அர்த்தம். உங்களுக்கு முன்னாடி அவர் வெளிச்சமா இருக்கிறபடினால, அவரே உங்களுக்கு வெளிச்சமா இருக்காருன்னா, உங்களுக்கு தப்பு எது சரி எதுன்னு காமிச்சு கொடுப்பாரு. நீங்க போற பாதை சரிதானா, தப்புதானா, எது கரெக்ட், இது தப்பா, இது சரியா, இப்படி கர்த்தர் உங்களை நிதானித்து உங்களை கொண்டு போய் சேர்க்கிற நல்ல தகப்பனா இருக்கிறாரு. அந்த ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பதாக நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். நானே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பேன். இனி நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நானே உனக்கு காரியங்களை நேரிட பண்ணுவேன். நான் உனக்கு முன்பதாக சென்று சகல கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, உனக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் போகுது பாரேன். அனுதினமும் அந்த கால வேளையில அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள். அந்த வெளிச்சம் உனக்கு முன்பதாக கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நீ பற்றி கொண்டனா, அந்த வெளிச்சத்தை உறுதியா பிடித்து கொண்டனா, அந்த வெளிச்சம் உன்னை நடத்தும். அந்த வெளிச்சம் உனக்கு போதிக்கும். அந்த வெளிச்சம் உன்னை பாதுகாக்கும். அந்த வெளிச்சம் உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து உன்னை செம்மையான பாதையில நடத்தும். இந்த வெளிச்சம் சொல்லுகிற வார்த்தை தான், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன்னோட கஷ்டத்தின் நாட்கள் முடிந்து போகும், உன் கண்ணீரின் நாட்கள் மாறி போகும். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து அவரே உனக்கு மகிமையாய் இருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வாலிபன் இருந்தானா, அவன் வந்து ஒரு வழியா, ஒரு ரோட் வழியா நடந்து போயிட்டே இருந்தானா, அவனுக்கு ரொம்ப பசி, தாங்க முடியாத பசி. போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஒரு வீடு, ஒரு கிராமத்துல ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்குள்ள போறான். அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அங்க ஒரு தட்டு நிறைய பழங்கள் இருக்குது. தட்டு நிறைய பழங்கள் இருக்கிறது. இப்போ அந்த அந்த தட்டு நிறைய இருக்கிற பழங்கள் எடுத்து ஒண்ணு எடுத்து சாப்பிடலான்னு போறான். அந்த பழத்துக்குள்ள இருந்து என்ன வருதுன்னா, புழு வருது. சீ, என்னடா அது புழு வருதுன்னு சொல்லி கீழே வச்சுட்டு திருப்பி இன்னொரு பழத்தை எடுக்கிறான். என்ன வருது? திருப்பியும் புழு வருது. திருப்பியும் வைக்கிறான். திருப்பியும் இன்னொரு பழத்தை எடுக்கிறான். அந்த பழத்துலயும் புழு வருது. இப்போ பழத்தை எடுத்து சாப்பிடல. சாப்பிடுறதுக்கு முன்னாடியே அந்த பழம் அழுகி இருக்கிறது தெரியுது. அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அந்த ரூம்குள்ள லைட் இருந்துச்சு. அந்த ரூம்குள்ள வெளிச்சம் இருந்துச்சு. அந்த வெளிச்சத்தினால அந்த பழத்துல அந்த பழத்தை எடுத்து பார்க்கும்போது அது அழுகி இருந்ததும் அதுல புழு வரதும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான்.
நாம வெளிச்சத்தின் இடத்துல இருந்தோம்னா நம்ம போகிற பாதை, நம்ம நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, நம்ம போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் கரெக்ட் தானா, சரிதானா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டா தான் இருக்குதா, இல்ல அசுத்தமா இருக்குதா? இந்த பழம் மாதிரி ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வெளியே பாக்குறதுக்கு அழகா இருக்கு, வைக்கப்பட்டிருக்கிறது வெளிச்சம் உள்ள அறையில. ஆனா உள்ள போய் அதை எடுத்து பார்த்தா அது எப்படி இருக்கு? புழுவா இருக்கு. அதை யூஸ் பண்ண முடியல. இது எப்படி ஒருவேளை இருட்டான ஒரு ரூம்ல இருந்து அவங்க எடுத்து அதை சாப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது தெரியாது. புழுவோடு கூட சேர்ந்து சாப்பிட்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஏன்னா அவ இருந்தது ரொம்ப பசியில. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், அதிகப்படியான பசியில, அது பாவத்தின் மேல உள்ள பசி, ஏதோ வாழ்க்கையில ஏதோ ஒரு சாதிக்கணும்னு நினைக்கிற பசியா இருக்கலாம், இது சீக்கிரம் நடக்கணும்ன்ற பசியா இருக்கலாம். கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளுகிற நாளுக்கு முன்பதாகவே அது அது சரியா தப்பான்னு தெரியாம, ஏன்னா நீ வெளிச்சத்துக்குள்ள இல்லாதனால வெளிச்சம் உன்னை போதிக்க முடியல. நீ இருளுக்குள்ள இருந்துட்டு நீ ஏன் எதையோ ஒண்ணு எடுத்துக்கிற? இப்போ கையெல்லாம் எப்படி இருக்குது? அத சாப்பிட முடியல, புழுவா இருக்குது. அந்த பையன் வெளிச்சத்துக்குள்ள இருந்தனால அதுல புழு இருந்தது கண்டுபிடிக்க முடிந்தது. இன்னைக்கு ஏசப்பா அவங்ககிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நான் ஏதோ ஒரு வழியில வந்துட்டேன். என்னால இந்த வழிய விட்டு வெளிய போக முடியல. இந்த பாதைய விட்டு போ முடியல. இப்ப நான் போக வேண்டிய பாதை என்னன்னு எனக்கு தெரியணும். நான் கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி இருக்கு. இப்போ நம்மள போய்க்கிட்டே இருக்கோம். ஒரு காட்டுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்ப இந்த காட்ட விட்டு வெளிய போறது எப்படின்னு தெரியல. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க. நான் போற வழி எனக்கு தெரியல. அதுதான். நான் போற வழி எனக்கு தெரியல. நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த பாவத்துல மாட்டியிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில மாட்டியிருக்கிறேன். இதனால என் ஆவிக்குரிய வாழ்க்கை அழுக்கா இருக்கான்னு கூட தெரியல. ஆண்டவரே நான் நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு நினைச்சுட்டே போயிட்டு இருக்கேன். ஆனா என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்மளுடைய ஃப்ரூட் வெளிய காண்பிக்கப்படும். இப்படிதான் வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்ல நம்ம ஆண்டவருக்காக நம்ம எப்படி இருக்கிறோமோ அத பொறுத்துதான் வெளியில நம்மளுடைய சுபாவங்கள், நம்மளுடைய நடக்கைகள் அதெல்லாமே வெளிய இருக்கும். இப்படிதான் அந்த பழம் எப்படி இருக்கு? அழுகி போன நிலைமையில ரொம்ப புழு வந்ததா இருக்குது. அந்த அந்த வாலிபன் அத எப்படி கண்டுபிடிக்கிறான்? அந்த அந்த அறைக்குள்ள வெளிச்சம் இருந்தபடினால. இன்னைக்கும் நீ போற பாதை சரியா இருக்கா? அதுல புழு இருக்கா? அதுல அதுல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், புழுன்னு சொல்லப்படுகிறது அசுத்தங்கள். அசுத்தங்கள் இருக்கா? நீ போற பாதை ட்ராக் கரெக்ட் தானா? அது உனக்குன்னு வச்சிருக்க ட்ராக் தானா? கர்த்தர் தான் உன்ன அதுல அனுப்புறாரா? அவர் முன்பதாக சென்று கொண்டிருக்கிறாரா? அவர் என் கூட இருக்கிறாரா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி நம்ம ஜெபிச்சு நம்ம வேலைக்கு போறோமோ, படிக்க போறோமோ, ஏன் ஜெபிச்சுட்டு நம்மள கடந்து போகணும், வெளிய போகணும்னு சொல்றாங்கன்னா, அவர் கூட நம்ம கூட வரணுன்றதுக்காக, அவர் நமக்கு வழிகாட்டணுன்றதுக்காக, அவர் நம்மோடு கூட இருக்கணுன்றதுக்காக, அவர் உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கும் பொழுது, நீ போற பாதை என்ன அப்படின்னு அவருக்கு காமிச்சு கொடுப்பார். நீ ஏதாவது ஒரு காரியத்த இப்ப பழம் அப்படின்னு சொல்றது, இந்த பழத்தை எதற்கு அடையாளப்படுத்தி சொல்லலாம் அப்படின்னா, நீ போயிட்டு இருக்கிற பாதையா இருக்கலாம், நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரியமா இருக்கலாம். அது ஒருவேளை ஏன் ஆண்டவரே நான் அந்த பாதைக்குள்ள வந்து எனக்கு தெரியலன்னு சொல்றேன் அப்படின்னா, நீ வெளிச்சத்தை நோக்கி போகாதபடினால இந்த இருளுக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு நான் சொல்றேன். நீ வெளிச்சத்தின் பாதையில நடக்காதபடினால இந்த இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட. இப்ப இந்த இருட்டுக்குள்ள இருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. அப்ப நீ என்ன பண்ணணும்? உனக்கு முன்பதாக கடந்து சென்று கொண்டிருக்கிற அந்த வெளிச்சத்தை நோக்கி நடந்து போகணும். அந்த வெளிச்சத்தை பிடித்துக் கொண்டு நடந்து போகணும். அந்த வெளிச்சம் தான் உன்னை இதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும். அந்த வெளிச்சம் தான் உன் துக்கத்தை போக்க முடியும். அந்த வெளிச்சம் தான் உன்னை உன்னை ஒரு சாதனையாளியாக நிறுத்த முடியும். அந்த வெளிச்சத்தை நீ நம்பி நின்றாயானால் அவர் உனக்கு மகிமையாய் இருப்பார். அவரே உனக்கு மகிமையாய் காணப்படுவார். அவரே இந்த சூழ்நிலைகளை உனக்கு தாண்டி போகும்படிக்கான ஒரு பலத்தை உனக்கு வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தம்பி தங்கச்சி எந்த இடத்துல எனக்கு வழி தெரியலன்னு திகைத்து கொண்டிருக்கிற, நான் போற பாதை சரிதானான்னு யோசித்து கொண்டிருக்கிற, நான் எடுக்கிற பழம் அப்படின்னு சொல்றது உன்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தமா இருக்கலாம். எதை எடுத்துட்டு இதுதான் சித்தம்னு சொல்லி இருட்டுல நின்னுட்டு சூஸ் பண்ணிட்டு இருக்கிற, வெளிச்சத்துக்கு வந்து பார். அது நீ தெரிந்தெடுத்திருக்கிற வாழ்க்கை சரிதானான்னு பார். நீ தெரிந்தெடுத்திருக்கிற காரியங்கள் சரிதானான்னு பார். அவருடைய வெளிச்சத்துக்குள்ள இருக்கும் பொழுது அவர் உனக்கு சகலத்தையும் நன்மையாய் நேரிட பண்ணுவார். நீ அவரை விட்டு தூரமா இருந்த ஒரு காரியத்தை உன் கரத்துல எடுக்கிறேன்னா, அதுக்குள்ள ஒருவேளை இந்த நான் சொன்னதுபடி அதுக்குள்ள புழு இருக்கலாம், அதுக்குள்ள விஷம் இருக்கலாம், அது உன் வாழ்க்கையை அழிக்கலாம், உனக்கு எதிரான ஒரு நுகம் மாதிரி உன்னை அழுத்திக் கொண்டே இருக்கலாம். இந்த வேலையில கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த காரியத்துல எல்லாம் நீ கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறியோ, உனக்கு வெளிச்சம் தெரியலையோ, நீ அவரை பிடித்து கொண்டனா ஒரு வெளிச்சம் உன்னை நடத்தும். நீ அவரை நம்பி நின்னா ஒரு வெளிச்சம் உன்னை நடத்தும். நீ படிக்கிறியோ வேலை செய்யறியோ எந்த இடத்துல இருந்தாலும் எல்லாரும் விழுகிற பாவத்துல நீ விழ மாட்ட. ஏன்னா நீ வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறபடினால, வெளிச்சத்து நடக்கிறபடினால. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல அழகா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததா, ஆழத்துல என்ன இருந்தது? இருள் இருந்தது. கீழே இருள் இருந்தது. ஆழத்துக்குள்ள என்ன இருந்ததோ அதுதான் மேல காமிக்கும். ஆழத்துக்குள்ள இருள் இருந்துச்சா மேல வெறுமை வரும். ஆழத்துக்குள்ள ஆவியானவர் வந்துட்டா மேல வெளிச்சம் வந்துரும். ஆமீன். ஆழத்துக்குள்ள இருள் இருந்தபடினாலே மேல வாழ்க்கை எப்படி இருந்தது? எப்ப வேணாலும் எந்திரிக்கலாம், எப்ப வேணாலும் தூங்கலாம்,
ஏன் பைபிள் படிச்சா படிக்கலாம், படிக்கலாம்னா பரவாயில்ல, எப்படியோ போலாம், எப்படியோ வாழலாம், எப்படியோ நடக்கலாம், இப்படி இருந்துச்சு. ஆனா என்னைக்கு பரிசுத்த ஆவியானவராகிய வெளிச்சம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்ததோ, பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த ஆழத்துல மூழ்கி நமக்குள்ள உலாவ ஆரம்பிச்சாரோ, இப்ப மேல என்ன வந்துருச்சு? வெளிச்சம் வந்துருச்சு. அந்த வெளிச்சம் என்ன சொல்லுது? நீ எங்க போகணும்னு சொல்லுது, உனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு சொல்லுது, நீ எங்க படிக்கணும்னு சொல்லுது, உனக்கு எங்க வேலை இருக்குன்னு சொல்லுது, உனக்கு எங்க வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுது. அது உன்னை வழி நடத்துது, உன்னை தப்பு வைக்குது, உன்னை நேர் வழியா கொண்டு போகுது. இப்ப அந்த வெளிச்சத்துக்காகத்தான் நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டோட வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அது நோக்கம் என்ன அப்படின்னா, அவரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்க விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு வெளிச்சமா இருக்க விரும்புகிறார். இந்த நாட்கள்ல நிறைய வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த வெளிச்சத்துக்குள்ள வருகிறதற்கு அவர்கள் விரும்பல, வெளிச்சத்தை விரும்பல. ஏன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்து நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா அழகா அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். வெளிச்சத்துக்கிட்ட வந்துட்டு அவங்க கிரியைகள் கண்டிக்கப்படும்னே வராம இருக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு அவர்கள் இருளை விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இருளோடையே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு ஏசப்பா நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பகலுக்குரியவர்களாய் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம வாழ்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளிச்சம் நம்மை நடத்த வேண்டும். வெளிச்சம் நமக்கு முன்பதாக செல்ல வேண்டும். நாம ஏதோ ஒரு வழியில போயிட்டு நமக்கு ஒருவேளை நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னாலே நமக்கு முன்னாடி நான் ஒரு டார்ச் அடிக்கிறோம்னா அந்த வெளிச்சம் நமக்கு முன்னாடி அடிச்சாதான் அந்த நம்ம கரெக்டா அந்த பாதையை பிடித்து நம்ம போக முடியும். ஒருவேளை நமக்கு அந்த வெளிச்சம் பின்னாடி அடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா நமக்கு எங்கேயாவது அந்த வெளிச்சம் அந்த வழி தெரியுமா? அந்த பாதை நமக்கு தெரியாது. அதுதான் யோவான் 3வது அதிகாரத்துல 20வது வசனம் சொல்லுகிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். நம்ம பொல்லாங்கு செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒளியை பகைக்கிறோம்னு அர்த்தம். நமக்கு பைபிள் படிக்கிறது பிடிக்காது, யாராவது அட்வைஸ் பண்ணா பிடிக்காது, நீ இதை மாத்திக்கோப்பா மாத்திக்கோமான்னு சொன்னா பிடிக்காது. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு யாரும் ஏதோ சொல்லிருவாங்களோன்னே பிரேயருக்கு வரமாட்டோம். யாராவது ஏதாவது குற்றத்தை கண்டிச்சிருவாங்கன்னே ஜெபத்துக்கு வரமாட்டோம். ஏதாவது சொல்லிருவாங்கன்னே ஒளி நடத்துக்கு வராது இருக்கிறான். திருந்திருவோனே ஒளி நடத்துக்கு வராது இருக்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறா. நீ மாறணும், நீ எழும்பணும், உன் மூலமாய் ஒரு வெளிச்சம் இந்த உலகத்துக்கு வேணும், உன் மூலமாய் ஒரு வெளிச்சம் நீ படிக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல உதிக்கணும்ன்றதுக்காக கர்த்தர் இன்னைக்கு உனக்கு நித்திய வெளிச்சமாய் மாற விரும்புகிறார். நீ என்ன செய்யணும்? ஆழத்தில் இருக்கிற இருள் மறைவதற்கு ஆவியானவர் உனக்குள்ள அசைவாடு விடணும். ஆவியானவர் உனக்குள்ள ஆழத்துக்குள்ள இறங்கி அந்த இருளை மறையும் பொழுது, இருள் மறைக்கப்படும் பொழுது மேல ஆவியானவரின் வெளிச்சம் வாழ்க்கையில உதிக்க ஆரம்பிக்கும். இந்த வசனம் அதான் சொல்லுகிறது. நம்ம பொல்லாங்கு செய்கிறவர்களா இருக்கிறோம்னா நம்ம ஒளியை பகைத்து கொண்டிருக்கிறோம். நான் ஆண்டரோட ஊழியத்தை தான் செய்யறேன், நான் ஜெபிக்கிறேன், பாடுறேன், நான் வொர்ஷிப் பண்ணுவேன், நான் நிறைய செய்வேன், ஏசப்பாக்காக அதெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு உன் அந்தரங்க வாழ்க்கைக்குள்ள நீ ஒளியின் இடத்துக்கு வராது இருக்கிறேன்னா, வார்த்தைகளை கேட்டும் எச்சரித்தும் அதுக்கு மனம் திரும்பாது இருக்கிறேன்னா, கத்தரை ஏற்றுக்கொண்டு கத்தருடைய பிள்ளையா இருந்த வாழ்க்கையில சில காரியங்களை தள்ளி விடுவதற்கு நீ தயங்குற அப்படின்னு சொன்னா நீ பொல்லாங்கு செய்கிற, நீ அப்படி செய்கிற, நீ தேவனால் பகைக்கப்படுகிற, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிற. இன்னைக்கு ஏசப்பா உன்னோடு கூட பேசி இடைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எந்த காரியத்துல நீ இருளின் சுபாவங்கள் உனக்குள்ள காணப்படுதோ, இருள் வந்துட்டோ, இன்னைக்கு ஆண்டுகிட்ட சொல்ல போற நித்திய வெளிச்சமா எனக்கு இருங்கப்பா, நீங்க என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லி யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல சமாரிய நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஸ்திரீயோடைய வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, விபச்சாரம் பண்ற ஸ்திரீ. அவ வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறோம்னு யோசிக்க மாட்டா, அடுத்து எந்த புருஷனை தான் யோசிப்பா. அப்படிதான் அவளுடைய வாழ்க்கை இருந்தது. எந்த புருஷன்ட்டையும் நன்மை கிடைக்கல, அன்பு கிடைக்கல, தேடி 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 வாழ்க்கையில சோர்ந்து போனவள எல்லாரும் கூட இருந்தவங்க, சுத்தி இருந்தவங்க எல்லாம் அவளை வெறுக்கிறாங்க. இவளை வந்து உதவாதவன் நினைக்கிறாங்க. இவ வரும் பொழுது இவளை ஒதுக்குறாங்க. அதனாலதான் பாருங்க, மேபி இவ நடந்து வரும்போது கூட இவளை எல்லாரும் ஐயோ இவ வந்துட்டாளேன்னு சொல்லி ஒரு இவளை கதவை அடைச்சிருக்கலாம். இவ தனியா அந்த பகுதியில நடந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். இந்த ஸ்திரீ அதனால பாக்குறா, எல்லாரும் இருக்கும்போது நான் போனா என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இவ ஏன் இங்க வந்தான்னு ஒருவேளை என்னை தூற்றலாம், கல்லெடுத்து அடிக்கலாம், எனக்கு எதிராக ஏதாவது செய்யலாம். அதனால எல்லாரும் எல்லாரும் வராத அந்த சூழ்நிலையில அந்த மதிய வேலையில நான் போய் என்ன செய்ய போறேன், அங்க போய் அந்த இடத்துக்கு போய் தண்ணி மொண்டு கொள்ளும்படி போக போறேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல வருகிறார். இவளும் தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி அந்த இடத்துக்கு போறா. ஏசப்பா அவளை நோக்கி கேட்கிறார், தாகத்துக்கு தான். உடனே சமாரியருடனே நீங்கள் சம்பந்தம் கலவாதவர்களபடியினால் நீங்கள் யூதனாய் இருக்க என்ன நோக்கி நீங்க தாகத்துக்கு தான்னு கேக்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் யாருன்னு தெரிந்திருந்தா நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தான் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்பதையும் நீ அறிந்திருந்தால் நீ அவரிடத்துல கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அப்படின்னு சொன்னா அவளுக்கு ஒரு தாகம் இருந்தது.
அவளுக்கு ஒரு தாகம் இருந்தது. ஆனா அவ வாழ்க்கையில என்ன தெரியல, அவளுக்கு வழி தெரியல. அவளுக்கு இருள் நிறைந்த சூழ்நிலை தான் அவளோட வாழ்க்கை. இப்ப அவளுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவ ஒளியின் இடத்துல வராம இருக்கிறா. அவளுக்கு ஒளி யாருன்னே தெரியல. ஆனா சொல்லியிருக்கிறாங்க, எல்லாரும் கூடி இந்த மலையில தேவனை ஆராதிக்கும் காலம் வரும்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் தெரியுது. ஆனா தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழி இல்ல. தான் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்ல. ஏதோ எந்த கணவனும் இப்ப இருக்கிறவனும் புருஷன் இல்ல, தன் வாழ்க்கை எப்படி போகுதோ போகட்டும். இப்படி இருந்த ஒரு ஸ்திரீ கர்த்தர் பார்த்தாரு. அநேகருடைய வாழ்க்கையில பாவத்தை செஞ்சு அவங்கள வேசித்தனத்துக்கு நேரா இழுத்த இந்த ஸ்திரீயானவள் அநேக பாவங்களால தன்னுடைய வாழ்க்கையை கரைப்படுத்தி கொண்டவளை பார்த்து கத்த சொல்லாரு, உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாரு. இப்ப அவ கேக்குற ஆழமா இருக்கிறது, இங்க எங்க இருந்து ஜீவ தண்ணீர் உண்டாகும்? என் நீர் பெரியவரோ? இத இது இதிலே குடித்ததுண்டோ? அவர் மிருக ஜீவன்களும் அவரும் அதாவது என்ன சொல்றான்னா, யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இதுல குடித்ததுண்டோ என்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு அவளுக்கு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிற உனக்கு தாகம் உண்டாகுமா? ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடிக்கும் பொழுது அது உனக்கு நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றை போல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு காரியத்தின் மேல உனக்கு ஒரு தாகம் இருக்குல்ல, அடுத்து என் வாழ்க்கை என்ன அப்படிங்கறதுல ஒரு தேர்ஸ்ட் இருக்கு. பாவத்தின் மேல ஒரு தாகம் இருக்கு. எப்போ இந்த தாகத்தை நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கறனோ, அப்ப பரிசுத்தத்தின் மேல ஒரு தாகம் வந்து இந்த பாவத்தின் தாகமானது உனக்கு தணிந்து போகும். அடுத்து நான் என்ன பண்ணணும்னு நீ யோசிக்க மாட்ட. உனக்கு முன்னாடி வெளிச்சமா நான் இருந்து உன் துக்க நாட்களை முடிய பண்ணி உன்னை நடத்துவேன். அப்படிங்கறதுதான் கர்த்தர் சொல்லி அவளை சந்திக்கிறார். ஜீவ தண்ணீரை வார்த்தையை கொடுக்கிறார். அவளோட தாகம் தணியப்படுகிறது. அவள் குற்றங்கள் கண்டித்து உணர்த்தப்படுகிறது. தன் பாவி என்பதை உணர்கிறாள். இவர்தான் மேசியா, இவர்தான் கிறிஸ்து என்பதை அறிந்து அந்த பட்டணத்துக்குள்ள போய் பட்டணம் எங்கிலும் இயேசு கிறிஸ்துவை சொல்லி அநேகரை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்துகிறாள். அந்த பட்டணம் முழுவதுமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். பிதாவாகிய தேவனை உண்மையான தேவன் என்று அறிக்கிட்டார்கள், அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சமாரியா பட்டணம் எங்கும் விசுவாசிகள் ஆனார்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தம்பி தங்கச்சி, உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னும் தனியாத பாவ தாகங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். அதனால இருட்டுக்குள்ள எந்த பழம் இருக்குன்னு கூட தெரியாம போய் புழு நிறைந்த பழத்தை அவன் எடுத்துக்கொண்டது மாதிரி, ஒருவேளை அப்படி எடுத்து சாப்பிட்டு இருந்தான்னா அவன் அவன் மரிச்சும் கூட போயிருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஏசப்பா நம்ம கூட பேசி நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்னன்னா, வெளிச்சம் இருந்ததுனால நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். அதுதான் அந்த சின்ன கதையை நான் உங்ககிட்ட சொன்னேன். வெளிச்சம் இருந்தா நம்ம பாதுகாக்கப்படுவோம். அதை உட்கொள்ளாதபடிக்கு அவன் தூக்கி தூர போடுகிறான். அதனால வெளிச்சம் இருந்தால் நாம் பாதுகாக்கப்படுவோம். வெளிச்சத்துல நடந்தால் நமக்கு வழி காண்பிக்கப்படும். வெளிச்சம் நம்ம அருகில் இருக்குன்னா அது நம்மை போதிக்கும், நம்மை நடத்தும், நமக்கு வழி காண்பிக்கும், நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தக்கூடியதா இருக்கிறது. அதனால பொல்லாங்கு செய்யறோம்னா நம்ம ஒளியை பகைக்கிறோம். அப்படிதான் பகைத்து கொண்டிருந்தா சமாரிய ஸ்திரீ. ஆனா என்னைக்கு அந்த வெளிச்சத்தை தன்னோட வாழ்க்கையில வாங்கி கொண்டாலோ, அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் அந்த பாவ தாக்கத்தை தணிக்க போகல. ஜீவ தண்ணீரை அருளின ஜீவனுள்ளவருடைய தாகத்தை தணிக்க அந்த சமாரியா பட்டணம் எங்கும் போய் யாரெல்லாம் அவளை வேசியா பார்த்தாங்களோ அங்கெல்லாம் அவ விசுவாசியாய் சுவிசேஷகையா இயேசு கிறிஸ்துவுக்குன்ற இடத்துல மகத்தான காரியங்களை அவ செய்கிறா. அவரே அவளுக்கு நித்திய வெளிச்சமாய் மாறுகிறார். வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாத சிச்சுவேஷன்ல தான் மதிய நேரத்துல இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு வரா. ஆண்டவர் அவளை, நீ அடுத்து எனக்குன்னு ஒரு சுவிசேஷகியா மாறணுமா? இல்லப்பா என்னை எல்லாரும் பேசின்னு சொல்றாங்க, என்ன எல்லாரும் துரோகின்னு சொல்றாங்க. இல்ல, நீதான் என் விசுவாசி, நீதான் என் சுவிசேஷகி. நீ துரோகி இல்ல, நீ என்னுடைய சுவிசேஷகி. நீ விசேஷி அல்ல, நீ என்னுடைய விசுவாசி என்று சொல்லி கர்த்தரோட அடையாளத்தை கொடுத்து அவளை மாற்றி எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலுமே நீங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருந்த பாதை காண்பிப்பேன்னு சொல்றாரு. உங்களுக்கு முன்பதாக போய் பாதை காண்பிப்பேன்னு சொல்றாரு. உங்களுக்கு வழி நடத்துவேன்னு சொல்றாரு. அவர் உங்க கூட இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொல்றாரு. அதற்கு என்ன செய்யணும்? அனுதினமும் அவரை நீ பிடித்துக் கொள்ளணும். அதிகாலையில் எழும்பி அவர் கரத்தை பிடித்துக் கொள்ளணும். அவர் சமூகத்துல இருந்து அவரை பிடித்துக் கொண்டு நீ அவருக்கு முன்பதாக, அவர் உனக்கு முன்பதாக கடந்து சென்று நீ அவருக்கு பின்பதாக அவரை பின்பற்றுவாயானால் உன்னுடைய துக்க நாட்கள் கண்டிப்பா முடிந்து போகும். உன் அழுகை நாட்கள் முடிந்து போகும். உன் வெட்கத்தின் நாட்கள் முடிந்து போகும். இது நான் இத்தனை நாள் வரைக்கும் நான் ஏசப்பாவை தேடினேன், என் பாவத்தை விட்டு விலகியும் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்னா, நீ பாவத்தை விட்டு விலகுன, ஆனா ஏசப்பாவை சரியா பிடிக்கல. நீ ஏசப்பாவை சரியா பிடிச்சிட்டனா பட்டணம் எங்கிலும் உன்னை சாட்சியா நிறுத்துவார். அவ பாவத்தை விட்டும் விலகுனா, இயேசு கிறிஸ்துவ பிடிச்சா, இயேசுக்கு ஊழியம் செஞ்சா, சாட்சியா நின்னா, இன்னைக்கு அவர் நித்திய வெளிச்சமாய் மாற விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஏசப்பா நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே, உங்க கருத்துல என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா, நீர் எனக்கு வெளிச்சமா இருங்கன்னு சொல்லுங்க. அவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வேலைக்காய் நன்றி. யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு அவங்க இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நீங்க நித்திய வெளிச்சமா மாறுங்கப்பா.
அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா. அவங்க வாழ்க்கையில அதிசயம் செய்யுங்கப்பா. பாவத்தின் மேல இருக்கிற தாகம் தணிந்து பரிசுத்தத்தின் மேல ஒரு தாகம் உருவாகட்டும். சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. பாவத்துல இருந்து ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. ரட்சிங்கப்பா. நீர் அவங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருந்து அடுத்தவங்க செல்ல வேண்டிய பாதையை காண்பித்து கொடுங்க. அடுத்தவங்க லைஃப்ல என்ன காரியம்ன்றதை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. வழி நடத்துங்க. அவங்களுக்கு விரோதமான எல்லா கிரியைகளையும் கத்துற அதமாக்கி அப்புறப்படுத்துங்கப்பா. பேரை ஆசீர்வதிங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்த செய்த சகல உபகாரங்களை என்றைக்கும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.